சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 27, 2025. தலைப்பு: உண்மை. கோல்டன் உரை. யோவான்: சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம். கர்த்தருடைய வேதம் குறைவட்டதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தைச் சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. ஜாதிகளே, எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே, எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. நீதிமொழிகள். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்கக்கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய்ஞானத்தையும் நல்லாலோசனையையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. இராஜாக்கள். ஆகாப் எலியாவை சந்திக்கப் போனான். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேலனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டுவர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும்,
ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதைச் சந்துசந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தைச் சொல்லிக் கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தைச் சொல்லிக் கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தைச் சொல்லிக் கூப்பிடுங்கள் என்றான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியான மட்டும் பாகாலின் நாமத்தைச் சொல்லிக் கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளை சென்ற பின்பு அந்திப்பலி செலுத்தும் நேரமற்றாகச் சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு விறகுகளை அடுக்கி ஒரு காளையைச் சந்துசந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகனபலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆந்தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆந்தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆந்தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆந்தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தைச் சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்தச் சர்வாங்க தகனபலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிலிருந்த தண்ணீரையும் நக்கிப் போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதைக் கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால். சங்கீதம். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். பிலிப்பியர். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக, சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடிருப்பார். யோவான்.
பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையைக் குறித்து சாட்சி கொடுத்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். சிந்தனையாளர்களுக்கான நேரம் வந்துவிட்டது. கோட்பாடுகள் மற்றும் காலத்தால் மதிக்கப்படும் அமைப்புகளிலிருந்து சுயாதீனமான உண்மை மனிதகுலத்தின் நுழைவாயிலை தட்டுகிறது. கடந்த காலத்தின் மீதான திருப்தியும் பொருள்முதல்வாதத்தின் குளிர்ச்சியான மரபும் நொறுங்கி வருகின்றன. கடவுளை பற்றிய அறியாமை இனி நம்பிக்கைக்கான படிக்கல்லல்ல, கீழ்ப்படிதலின் ஒரே உத்தரவாதம். அவரை சரியாக அறிந்து கொள்ள வேண்டியவர் நித்திய ஜீவன். பேரரசுகள் வீழ்ச்சியடைந்தாலும் கர்த்தர் என்றென்றும் ஆட்சி செய்வார். நோய் மற்றும் பாவத்திற்கு சிகிச்சையளிப்பதில் சத்தியத்தின் வலிமையை ஆசிரியர் கண்டுபிடித்ததிலிருந்து அவளுடைய அமைப்பு முழுமையாக சோதிக்கப்பட்டது மற்றும் அது இல்லாததாக கண்டறியப்படவில்லை. ஆனால் கிறிஸ்தவ அறிவியலின் உச்சத்தை அடைய மனிதன் அதன் தெய்வீக கொள்கைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இந்த அறிவியலின் முழு வலிமையையும் வளர்க்க உடல் உணர்வின் முரண்பாடுகள் ஆன்மீக உணர்வின் இணக்கத்திற்கு அடிபணிய வேண்டும். இசை அறிவியல் தவறான தொனிகளை சரிசெய்து ஒலிக்கு இனிமையான இணக்கத்தை அளிக்கிறது. கிறிஸ்தவ அறிவியல் உண்மையையும் அதன் மேலாதிக்கத்தையும் உலகளாவிய நல்லிணக்கத்தையும் கடவுளின் முழுமையையும் நன்மையையும் தீமையின் ஒன்றுமில்லாத தன்மையையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. இது அறியாமை மற்றும் பொருள் உணர்வை அடிப்படையாக கொண்ட தவறான நம்பிக்கையாகும். இது ஆன்மீக அழகையும் நன்மையையும் மறைக்கிறது. இதை புரிந்து கொண்ட பவுல் கூறினார், மரணமோ வாழ்க்கையோ அல்லது நிகழ்காலமோ வரவிருக்கும் விஷயங்களோ உயரமோ ஆழமோ அல்லது வேறு எந்த உயிரினமோ கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. கிறிஸ்தவ அறிவியலின் கோட்பாடு இதுதான். தெய்வீக அன்பை அதன் வெளிப்பாட்டையோ அல்லது பொருளையோ இழக்க முடியாது. மகிழ்ச்சியை துக்கமாக மாற்ற முடியாது, ஏனென்றால் துக்கம் மகிழ்ச்சியின் எஜமானர் அல்ல. நன்மை ஒருபோதும் தீமையை உருவாக்க முடியாது. அந்த விஷயம் ஒருபோதும் மனதை உருவாக்க முடியாது அல்லது வாழ்க்கை மரணத்தை விளைவிக்கும். கடவுளால் நிர்வகிக்கப்படும் பரிபூரண மனிதன், அவரது பரிபூரண கொள்கை பாவமற்றவன் மற்றும் நித்தியமானவன். நல்லிணக்கம் அதன் கொள்கையால் உருவாக்கப்படுகிறது, அதனால் கட்டுப்படுத்தப்படுகிறது மற்றும் அதனுடன் நிலைத்திருக்கிறது. தெய்வீக கொள்கை மனிதனின் வாழ்க்கை. எனவே மனிதனின் மகிழ்ச்சி உடல் உணர்வின் வசம் இல்லை. உண்மை பிழையால் மாசுபடுவதில்லை. மனிதனில் உள்ள நல்லிணக்கம் இசையைப் போலவே அழகானது, மேலும் முரண்பாடு இயற்கைக்கு மாறானது, உண்மையற்றது. கிறிஸ்தவ அறிவியலின் இறுதி உடல் மற்றும் தார்மீக விளைவுகள் முழுமையாக புரிந்து கொள்ளப்படும்போது, தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டு இயேசுவால் தொடங்கப்பட்ட உண்மைக்கும் பிழைக்கும் இடையிலான மோதல், புரிதல் மற்றும் நம்பிக்கை, அறிவியல் மற்றும் பொருள் உணர்வு ஆகியவற்றுக்கு இடையேயான மோதல் நின்றுவிடும், மேலும் ஆன்மீக நல்லிணக்கம் ஆட்சி செய்யும். பிழையின் மின்னல்களும் இடிகளும் வெடித்து மேகம் நீங்கி கொந்தளிப்பு தூரத்தில் மறையும் வரை ஒளிரக்கூடும். பின்னர் தெய்வீகத்தின் மழைத்துளிகள் பூமியை புதுப்பிக்கின்றன. புனித பவுல் சொல்வது போல், ஆகையால் கடவுளின் மக்களுக்கு ஓய்வு இருக்கிறது, ஆவியின். கிறிஸ்தவ அறிவியல் கோவிலில் உள்ள முக்கிய கற்கள் பின்வரும் கூற்றுகளில் காணப்படுகின்றன. வாழ்க்கை கடவுள் நல்லது,
தீமை அல்ல. ஆன்மா பாவமற்றது, உடலில் காணப்படாது, ஆவி இல்லை, அது உருவகப்படுத்தப்பட முடியாது. வாழ்க்கை மரணத்திற்கு உட்பட்டது அல்ல. ஆன்மீக உண்மையான மனிதனுக்கு பிறப்பு இல்லை, பொருள் வாழ்க்கை இல்லை, மரணம் இல்லை. நித்திய உண்மை, மனிதர்கள் பிழையிலிருந்து கற்றுக்கொண்டதாக தோன்றுவதை அழிக்கிறது, மேலும் கடவுளின் குழந்தையாக மனிதனின் உண்மையான இருப்பு வெளிச்சத்திற்கு வருகிறது. நிரூபிக்கப்பட்ட உண்மை நித்திய வாழ்க்கை. கிறிஸ்தவ அறிவியலில், சத்தியத்தை மறுப்பது ஆபத்தானது, அதே சமயம் சத்தியத்தையும் அது நமக்குச் செய்ததையும் நியாயமாக ஒப்புக்கொள்வது ஒரு பயனுள்ள உதவியாகும். பெருமை, மூடநம்பிக்கை அல்லது ஏதேனும் பிழை பெறப்பட்ட நன்மைகளை நேர்மையாக அங்கீகரிப்பதைத் தடுத்தால், அது நோயுற்றவர்களின் மீட்புக்கும் மாணவரின் வெற்றிக்கும் தடையாக இருக்கும். கிறிஸ்தவ அறிவியல் விரைவாக உண்மை வெற்றி பெறுவதை காட்டுகிறது. உடல் உணர்வின் அனைத்து ஆதாரங்களும், உடல் உணர்விலிருந்து பெறப்பட்ட அனைத்து அறிவும் அறிவியலுக்கு, எல்லாவற்றின் அழியாத உண்மைக்கு அடிபணிய வேண்டும். உண்மையை பிழையால் மாசுபடுத்த முடியாது. உண்மை உண்மையானது என்ற கூற்றில், பிழை, உண்மையின் ஒற்றுமை இல்லாதது, உண்மையற்றது என்ற தொடர்புடைய கூற்று அவசியம் அடங்கும். உண்மைக்கும் பிழைக்கும் இடையிலான அனுமான போர் என்பது ஆன்மீக புலன்களின் சான்றுகளுக்கும் பொருள் புலன்களின் சாட்சியத்திற்கும் இடையிலான மன மோதல் மட்டுமே. மேலும் ஆவிக்கும் மாம்சத்திற்கும் இடையிலான இந்த போர் தெய்வீக அன்பின் மீதான நம்பிக்கை மற்றும் புரிதல் மூலம் அனைத்து கேள்விகளையும் தீர்க்கும். சிலர் சத்தியத்தின் தொடுதலுக்கு மெதுவாக அடிபணிகிறார்கள். போராட்டமின்றி சிலர் அடிபணிகிறார்கள், மேலும் பலர் தாங்கள் அடிபணிந்ததை ஒப்புக்கொள்ள தயங்குகிறார்கள். ஆனால் இந்த ஒப்புதல் அளிக்கப்படாவிட்டால், தீமை நன்மையை விட தன்னை பெருமைப்படுத்தும். கிறிஸ்தவ விஞ்ஞானி தீமை, நோய் மற்றும் மரணத்தை குறைக்க முயன்றுள்ளார். மேலும் அவற்றின் ஒன்றுமில்லாத தன்மையையும் கடவுளின் முழுமையையும் அல்லது நன்மையையும் புரிந்து கொள்வதன் மூலம் அவற்றை வெல்வார். அவருக்கு நோய் என்பது பாவத்தை விட குறைவான சோதனை அல்ல. மேலும் அவர்கள் மீது கடவுளின் சக்தியை புரிந்து கொள்வதன் மூலம் அவர் இரண்டையும் குணப்படுத்துகிறார். அவை நம்பிக்கையின் பிழைகள் என்பதை கிறிஸ்தவ விஞ்ஞானி அறிவார். அதை உண்மை அழிக்க முடியும் மற்றும் அழிக்கும். நாம் கடவுளுக்காக பொறுமையாக காத்திருந்து, நீதியுடன் சத்தியத்தை தேடும்போது அவர் நம் பாதையை வழிநடத்துகிறார். அபூரண மனிதர்கள் ஆன்மீக பரிபூரணத்தின் உச்சத்தை மெதுவாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் சரியாக தொடங்குவதற்கும், இருப்பதன் பெரிய பிரச்சனையை நிரூபிப்பதன் போராட்டத்தை தொடர்வதற்கும் நிறைய செய்வது அவசியம். கிறிஸ்தவ அறிவியலின் கூற்றுக்களை வலியுறுத்தும்போது நான் கேட்க முடியாதது எதுவுமில்லை, ஆனால் இந்த போதனை யுகத்திற்கு முன்பே இருப்பதால் அதன் ஆன்மீக வெளிப்பாட்டின் தேவையை நாம் மறுக்கக்கூடாது. அறிவியல் மற்றும் கிறிஸ்தவம் மூலம் மனிதகுலம் மேம்படும். இனத்தை உயர்த்துவதற்கான அவசியம், மனம் அதைச் செய்ய முடியும் என்பதற்கு தந்தையாகும், ஏனென்றால் மனம் தூய்மையற்ற தன்மைக்கு பதிலாக தூய்மையையும், பலவீனத்திற்கு பதிலாக வலிமையையும், நோய்க்கு பதிலாக ஆரோக்கியத்தையும் அளிக்க முடியும். உண்மை என்பது முழு அமைப்பிலும் ஒரு மாற்றாகும், மேலும் அதை முழுமையாக மாற்றும். எப்போதும் கிளர்ந்தெழுந்த ஆனால் ஆரோக்கியமான சத்தியத்தின் நீரில் உங்கள் பட்டையை ஏவினால் புயல்களை நீங்கள் சந்திப்பீர்கள். உங்கள் நன்மை தீமையாக பேசப்படும். இது சிலுவை. அதை எடுத்துக்கொண்டு சுமந்து செல்லுங்கள், ஏனென்றால் அதன் மூலம் நீங்கள் வெற்றி பெற்று கிரீடத்தை அணிவீர்கள். பூமியில் யாத்ரீகர், உங்கள் வீடு சொர்க்கம், அந்நியன், நீங்கள் கடவுளின் விருந்தினர். சத்தியம் எப்போதும் வெற்றியாளர்.
சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.